கன்னிராசி அடுத்து 45 நாட்கள் நீங்கள் யாரை விலக்கி வைக்கணும், யாரிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கணும், எந்த உறவா நபரா யார்கிட்டருந்து விலகி இருக்கணும் அப்படின்றத முதல்ல நாம் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கன்னிராசி அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா என்னென்ன 7 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் நல்ல விஷயம், ஸோ 2வது நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 5வது நல்ல விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, சாரா ஹீலிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகவும் தாழ்மையான வணக்கங்கள் வந்து மிகவும் நன்றிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் வந்து ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பட் ஆக்டிவாக இருக்கிறது என்னவோ இந்த ஒரு 4 months 5 months தான். ஸோ இப்படி ஆக்டிவாக இருக்கும் போது உங்களுடைய எல்லாரோடைய சப்போர்ட்ஸும் நீங்கள் இதில் வந்து கொடுத்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் தேவைப்படுது, அதனால் பார்க்குறீங்க. அதையும் தாண்டி ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா, உங்கள் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த லைக்ஸாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எனக்கு பர்சனலாக பண்ணக்கூடிய மெசேஜஸாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் எனக்கு அடுத்தடுத்து இன்னும் வேறு என்ன பெஸ்ட்டான டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசலாம், பெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்கலாம், ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம், கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி எனக்கு வந்து கொடுக்கறது. ஸோ அதுக்கே உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து மேலும் வந்து நம்ம சேனலை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சேனல் பண்ணணுன்ற விருப்பம் கண்டிப்பாக எனக்கும் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற மாதிரியே என்கிட்ட அதை தெரியப்படுத்திருக்கீங்க. ஸோ அப்படி வந்து இந்த பதிவில் ஒரு புதுமையான விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டாப்பிக்காக உங்கள் ராசிக்கு வந்து எடுத்து பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது, துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப அந்த பழமொழி எல்லாருக்கும் தேவை. ஏன்னா இப்போல்லாம் வந்து துஷ்டர்னு தெரிஞ்சு நம்ம பழகுனா நிறைய பிரச்சனையில் போய் மாட்டிப்போம். நம்ம பிரச்சனை மாட்டினாலும் அந்த துஷ்டர்களே வந்து மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு காலம் இது. அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. அப்போ நம்ம தான் வந்து துஷ்டரை கண்டு தூர விலகிற விதமாக நம்ம எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் இல்லையா. அப்போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நாள்லேருந்து அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கு அப்படி எந்த துஷ்டர், உடனே துஷ்டர்னு எடுத்துக்க வேண்டாம், யார் ஒருவரை கண்டு நீங்கள் விலகணும், இந்த நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கணும்னா அந்த நபர் யார்கிட்ட இருந்து 45 நாள் நீங்கள் விலகி இருந்தால், அப்படி இருக்கும்போது அதே 45 நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு 7 விஷயங்கள் என்ன, 7 நல்ல விஷயங்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் உங்கள் ராசிக்கு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யார்கிட்டேருந்து 45 நாள் விலகி இருக்கணும், அந்த 45 நாள் விலகி இருக்கும்போது என்னென்ன 7 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதை கிளைம் பண்ணுற விதமாக கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய விஷஸ் வேண்டுகோள் எதுவாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஃபீட்பேக்கையும் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். உங்களுக்கு வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் வேணும்னாலும் அதையும் தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் சரி, இந்த டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் கற்றுக்கணுன்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரி, இப்போது உங்கள் ராசிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்த 45 நாட்களுக்கான முக்கியமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி அடுத்து 45 நாட்கள் நீங்கள் யாரை விலக்கி வைக்கணும், யாரிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கணும், எந்த உறவா நபரா யார்கிட்டருந்து விலகி இருக்கணும் அப்படின்றத முதல்ல நாம் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கன்னிராசி நீங்கள் யாரிடம் இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா,
முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இருக்குது. ஏன்னா எந்த புத்துலேருந்து எது கிளம்புதுன்னே அப்படி தெரியாது. ஸோ அது மாதிரி யாரை நீங்கள் நம்புறீங்கனாலும் நம்பலைனாலும் ஏதோ ஒரு மூலயமா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ அவங்கள நம்பவே கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்வாங்க. இவங்கள ரொம்ப நம்பலாம்ப்பா, இவங்களை நம்பணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க தான் நீங்கள் ஏன் நம்பணும் அப்படின்ற மாதிரி ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இது மட்டும் உங்களுக்கு அன்பிரடிக்டபுளாக தான் வருது. அதனால் 45 நாட்கள் நீங்கள் யாரையும் ரொம்ப நம்பவும் வேண்டாம், யாரையும் நம்பாமல் இருக்கவும் வேண்டாம். அப்படி தாமரை இலை மேல் தண்ணீர் போல் பட்டும் படாமல் அப்படி போயிடுறது நல்லது. ஸோ அப்படி 45 நாட்கள் எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இவங்ககிட்டருந்து விலகி இருக்கணும், இவங்ககிட்டருந்து விலகி இருக்க வேண்டாம் அப்படிலாம் இல்லை. எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி போனீங்கன்னா, ஏன்னா எந்த சைட்லேருந்து யார் எப்படி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. அதனால் எல்லார்கிட்டருந்தும் ஒரே மாதிரி விலகி இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா என்னென்ன 7 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் நல்ல விஷயம், நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. எதை எடுக்கிறது, எதை வைக்கிறது, என்ன பண்ணுறது, என்ன கைவிடுறது, எதை பிக் பண்ணலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய இமோஷ்னலி அதிகமாக கன்ஃபியூஸ் ஆவீங்க இல்லையா, பார்க்குறதுக்கெல்லாம் ஆசைப்படுறது. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து குறையும். அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ எல்லாத்தையும் தன் வசப்படுத்தணும் அப்படின்றத நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு எது சரியோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணுன்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ரெண்டாவது நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி நிறைய காயங்கள் இருக்குது, ஆல்ரெடி நிறைய துரோகங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் இருந்தெல்லாம் மொத்தமாக வெளியே வருவீங்க, மன ரீதியாக வெளியே வருவீங்க. ஏன்னா மனசில் இப்போது ஒரு நல்ல விதமான மாற்றங்களை நோக்கி போயிட்டு இருந்தாலும், ஆனால் அந்த பழைய விஷயங்கள் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த நினைவுகளுக்கெல்லாம் ஒரு பூட்டு போட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டோர்லேருந்து வெளியே வருவீங்க, அந்த ரூம்லேருந்து வெளியே வருவீங்க. ஸோ அப்படியான ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும். அண்ட் மூன்றாவது நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொறுமை. வாழ்க்கையில் நிதானம், பொறுமை உங்களுக்கு ரொம்ப அவசியம். அந்த நிதானம், பொறுமை கிடைக்கும். ஒரு காரியம் நடக்குதுன்னா, ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி செய்வீங்க. ஒரு நபரை கூட அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்புறம் அவங்ககிட்ட பழகுவீங்க. ஸோ அப்படியான ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான்காவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புதிய விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுவீங்க. புதிய இடங்களுக்கு போகிறது, புதிய நபர்களை மீட் பண்ணுறது, புதிய முன் அனுபவம் இல்லாத ஒரு செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, புதிய தொடக்கத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக ஜீரோலேருந்து சில விஷயங்களை வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஐந்தாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, சேவிங்ஸ் பண்ண கற்றுப்பீங்க. அண்ட் உங்களுடைய பணம் உடைமைகளை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுப்பீங்க. எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் இருக்கணும், எப்படி அந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாத்தையும் அழகாக கற்றுப்பீங்க. ஸோ ஆறாவது நல்ல விஷயம், உங்களுடைய அன்பை, உங்களுடைய ஆதரவை, உங்களுடைய இமோஷன்ஸை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நல்ல நல்ல இடங்களுக்கு போகிறது, சந்தோஷமான செயல்களை செய்கிறது, இது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணுவீங்க. அண்ட் ஏழாவது நல்ல விஷயம், உங்களுடைய ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியே வருவீங்க. மன ரீதியாக ஒரு பெயின் இருக்குது, மன ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது, அது டெம்பரவரி தான்ன்றது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். அது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ டெம்பரவரி, நம்ம இப்போ இதிலேருந்து வெளியேறதுக்கான டைம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வருவீங்க. ஸோ அப்போது இந்த நபர்னு இல்லாமல் எல்லா நபர்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸோடு கீப் அப் பண்ணுறீங்க, ரொம்ப யாருக்கிட்டையும் ஜெல் ஆகாமல் இருக்கிறீங்க, ஒட்டாமல் இருக்கிறீங்கன்ற போது உங்களுக்கு அடுத்த 45 நாட்களில் உங்களோட இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். உங்களுடைய பழைய விஷயங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. நிதானம், பொறுமை, அனலிட்டிக்கல் மைண்ட் செட் உருவாகும். புதிய அட்வென்ச்சரஸான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் சேவிங்ஸை வந்து உருவாக்குவீங்க. உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுப்பீங்க. அண்ட்
நல்ல நல்ல இமோஷன் சார்ந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்வீங்க, சந்தோஷம் சார்ந்த விஷயங்களை செய்வீங்க. அண்ட் மன ரீதியான அந்த பிரச்சனை பாதிப்புகள்லேருந்து முழுவதுமாக வெளியே வருவீங்க. என்ன நேயர்களே, அடுத்த 45 நாட்கள் நீங்கள் யார்கிட்டேருந்து விலகி இருக்கணும், அப்படி விலகி இருக்கும் போது என்ன 7 நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றத இந்த பதிவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடச்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய கைடன்ஸாகவும் இதை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி எடுத்து இதை நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இதை கிளைம் பண்ணுற விதமாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.